நதிநீர் அமைச்சராக இருக்கக்கூடிய புஷிக்கு மேகதாது என்ன, காவிரி என்ன எதுவுமே தெரியல. இப்படி எதை பற்றியுமே தெரியாத ஒரு பங்குனி அமைச்சர். தாவேக்காவுடைய சட்டத்துறை குறைந்தபட்ச அறிவே இல்லாத அது ஒரு மட்டத்துறை. செந்தில் பாலாஜியை உண்மையாவே இந்திய சட்ட அமைச்சராக ஆக்கிடலாம். கர்நாடக அரசை இராணுவத்தை வைத்து ஆணையை திறக்கும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். மேகதாது விஷயத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சி தலைவர்கள் ஒத்த கருத்தோடு விஜய் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் என்னன்னா 13 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருந்தார். கர்நாடகத்தில் போய் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு. நேற்றைய தினம் வரைக்கும் அங்கே தனி ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே ஏற்பாடுகள், அனைத்து ஏற்பாடுகளும் கர்நாடக அரசு செஞ்சிருந்தது. சற்று நேரத்துக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் இங்கே வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து, அதனுடைய உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த செய்தியை முதலில் விஜய் முதலமைச்சர் கர்நாடகா போகக்கூடாது என்று நான் தான் முதல்ல பதிவு செஞ்சேன். எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்ட ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், சரியாக பதிவு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் முதலில் அந்த எதிர்ப்பை ஆதாரபூர்வமாக ஆணித்தனமாக பதிவு செய்தீர்கள் என்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இதில் நான் என்ன கேட்குறேன்னா, 74 காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்ற ஆணை, காவிரி மேலாண்மை வாரி, இந்த அனைத்துமே இந்தியாவுடைய அதிகபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு. இந்த அமைப்புகள், அதாவது நடுவர் மன்றம் விபி சிங் காலத்தில் அமைக்கப்பட்டது. இப்படி பல பிரதமர்களை, பல முதலமைச்சர்களை, பல எதிர்கட்சி தலைவர்களை சந்திச்ச விஷயங்கள். கர்நாடகாவில் பல முதலமைச்சர்கள், எம்ஜிஆர், குண்ட்ராவ், தேவராஸ் அரசு, கிருஷ்ணராஜ், இப்படி பல பேர், ராமகிருஷ்ண ஹெக்டே, இத்தனை பேரை சந்தித்து இந்த வழக்கு நடந்திருக்கு, தொடர்ந்து இருக்கிறது. காவிரி பொய்த்து போனது தான் உண்மை. இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் உச்ச நீதிமன்ற ஆணையை மதிக்காத கர்நாடகா, காவிரி நடுவர் மன்ற ஆணையை மதிக்காத கர்நாடகா, இப்படி எதையுமே இந்த அத்தனை குழுக்களிலுமே கர்நாடகாவை சேர்ந்த நீர் மேலாண்மை பொறியாளர்கள், சட்ட வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் மூத்த பழுத்த 80 வயது ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இத்தனை பேர் இருந்து கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகா இதுவரை திறந்து விடப்படவில்லை. அப்போ கர்நாடக அரசு சட்டவிரோதமாக கடைமடை விவசாயிகளின் நலனை பார்க்காமல் 4 அணை சட்டவிரோதமாக அணையே கட்டியிருக்காங்க. கபினி, ஹேமாவதி, சாரங்கி, கேஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர் அணை, இத்தனை அணைகளும் பல ஆண்டு காலமாக சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு. இந்திய நதிநீர் ஆணையத்தினுடைய சட்டப்படி கடைமடை விவசாயி பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இவ்வளவு சட்டங்களை மீறிய கர்நாடக அரசுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசும் ஆதரவாக இருந்தது, பாஜக அரசும் ஆதரவாக இருந்தது. 2 அரசுகளுமே ஆதரவாக இருந்து கர்நாடகா இந்திய சட்டத்தை மதிக்காத ஒரு மாநிலம். இதில் விஜய் போனால் என்ன நடக்க போகுது? விஜய் போனால் என்ன நடக்க போகுது? நதிநீர் அமைச்சராக இருக்கக்கூடிய புஷிக்கு மேகதாது என்ன, காவிரி என்ன எதுவுமே தெரியல. நான் அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லலை.
அன்புமணி சொல்கிறார். அன்புமணி நான் அமைச்சரை சந்திக்க போகிறாரு. அமைச்சர் ரோட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நாற்காலியிலே அமர மறுக்கிறார். அன்புமணி பக்கத்திலே உட்கார்ந்துருக்கார். அப்போ தான் அன்புமணி சொன்னாராம், இவர் என்ன இவ்வளவு தூரம் பணிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நதிநீர் சம்பந்தப்பட்ட மேகதாது, காவிரி, கபினி, ஹேமாவதி, இந்த நடுவர் மன்றம், காவலி மேலாண்மை வாரியம், இப்படி எதை பற்றியுமே தெரியாத ஒரு மங்குனி அமைச்சர். ஒரு பக்கம் துரைமுருகன் எல்லாம் தெரியும், ஆற்றில் மணல் திருடி விற்பதை தவிர வேற எதுவும் தெரியல. அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியாத அமைச்சரை பல மடங்கு மேல். தமிழ்நாட்டில் தான் ஆற்று மணலை விற்று பல ஆயிரம் கோடி திருடிய சேகர் ரெட்டி தமிழ்நாட்டில் தான். அதே போல மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்னம், கேசிபி, ஆறுமுகசாமி, எல்லாமே பல பேர். ஒரு ஆள் குறைஞ்சது 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்கான். இப்போ ஆற்றில் மணலே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ ஆற்றில் 100 TMC தண்ணியை தேர்க்கக்கூடிய மேட்டூர்லேருந்து பூம்புகார் தஞ்சாவூர் வரைக்கும் 100 தடுப்பணை கட்ட முடியும். தடுப்பணை கட்டினால் நீர் தேங்கி நிற்கும். மணல் திருடி விற்க முடியாது இந்த திராவிட இயக்கத்தினால். அப்போ இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எதிரியே தவிர கன்னடக்கார எதிரி இல்லை. மணல் இல்லாத காரணத்தினால வடிகால், கபினி, ஹேமாவதி எல்லாம் நிரம்பி நீர் பிடிப்பு பகுதிகளில் அணை உடையும் நிலம் வந்த பொழுது கடலுக்கு போற திறந்து விடுவான். கடலுக்கு நீர் செல்வதற்கு வடிகால் தான் தமிழ்நாடு. இதை 100 TMC தண்ணியை தேக்குவதற்கு மனமில்லாத திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை 75 ஆண்டு காலம் ஆண்டிருக்கு. இதுதான் இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் நீங்க மோசடி தானே தவிர உண்மையான நோக்கம் யாருக்குமே இல்லை. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக 2 பேருக்கு அதே தான். மணல் திருடு தானே 2 பேரும் பங்காளிகள். ஆமா. இதில் வந்து அன்புமணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அதே போல் வந்து EPS என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நீங்கள் உடனே கூட்டணும். கூட்டி அவங்க எப்படி சொன்னாங்களோ அது போல் நீங்கள் ஏன் கூட்ட மறுக்கிறீங்க? 15 ஆண்டுகால தீர்ப்பை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு வந்து இங்கேருந்து நம்ம ஒற்றுமையாக இருந்து எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஒன்றும் ஒற்றுமையாக இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. இந்த இந்த அனைத்து கட்சி கூட்டணி 500 கூட்டணி கூட்டியாச்சு. என்ன செய்யணும்னா, இந்திய நாடாளுமன்ற மேலவை கீழவையில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செஞ்சிடணும். எல்லாமே செஞ்சுட்டு வாங்கடா. ராஜினாமா செய்துவிட்டு இந்திய அரசின் ஒன்றியத்தினுடைய சட்டத்தை மதிக்காத கர்நாடக அரசை இராணுவத்தை வைத்து ஆணையை திறக்கணும். உச்ச நீதிமன்ற ஆணையை அமல்படுத்தணும். காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய உத்தரவை இராணுவத்தை வைத்து அமல்படுத்தணும். நடுவர் மன்ற தீர்ப்பை இராணுவத்தை வைத்து அமல்படுத்தணும். இதை சொல்றதுக்கு தெம்பு திராணியும் தமிழக தலைவர்கிட்ட இல்லை. அத்தனை பயல்களுக்கும் கர்நாடகாவில் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. ராமதாஸுக்கு குறுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் காப்பி எஸ்டேட், டீ எஸ்டேட், பல ஆயிரம் ஏக்கர் இருக்கு. இப்படி ராமதாஸ் சொல்லுவார். திமுகவுடைய சேனல், கன்னட சேனல் தான் நம்பர் 1 கோடிகளில் கொட்டுது. கலாநிதி மாறனுடைய மகளுக்கு அமெரிக்காவை தாண்டி பூமி பந்து கடைசியில் இருக்கிற ஹோனோலுலு தீவில் திருமணம். ஏண்டா, ஓங்கோலிருந்து பஞ்சத்துக்கு பிழைக்க வந்த கூட்டத்துக்கு எங்க திருமணம்? உலகத்தின் கடைசியில் இருக்கக்கூடிய உலக கோடீஸ்வரர்கள் கூடுகிற இடம். அலாஸ்கால போய் நடத்துவாங்க. உலக கோடீஸ்வரர்கள் கூடுற இடத்துல அனிருத் காவியா மாறன் திருமணங்கிறான். இங்க காவிரி கடைமடை விவசாயி குருவையும் பொய்த்து போய்விட்டது. சம்பாவே விளையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி அந்த வயல்காடெல்லாம் வெடிச்சு அப்படியே பாலமாக இருக்கும். அதே போல வானம் பார்த்த பூமி அது. அதே போல தஞ்சாவூர் தரணி இப்போ வானம் பார்த்த பூமியா மாறி போச்சு. இதுக்கு இந்த திராவிட இயக்கம் தான் 100% காரணம். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்க அனுப்பவே மாட்டோம் டெல்லிக்கு. ஓட்டே போட மாட்டோம்னா என்ன நடந்திருக்கும்?
இதான் தீர்வு வந்திருக்கும். வந்திருக்கும். ராணுவம் போய் அணையை திறந்திருக்கும். அந்த இது வந்து இவங்க இவர்கள் திராவிட இயக்கம் செய்வதற்கு திராணி இல்லை, திராணி செம்பும் இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் ஊரை ஏமாத்துறக்கா, டீ சமோசா பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பி போறக்கா. 75 ஆண்டு காலம் அனைத்து கட்சி கூட்டம் கூடியாச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் இல்லை. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா போய் அங்க இந்த திருடி வைத்ததை வெள்ளையாக்குவதற்கு டெல்லியில போய் அதிகாரிகளை மிரட்டுவதற்கு, வருமான வரித்துறை அதிகாரிகளை மிரட்டுவதற்கு, அமலாக்கத்துறை அதிகாரிகளை மிரட்டுவதற்கு, அன்னை செலவணி மோசடி அதிகாரிகளை மிரட்டுவதற்கு ஒரு 50 கோடி கொடுத்து எம்பி வாங்கிக்கலாம். அதை வச்சுட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்றீங்க, ராணுவத்தை வச்சு திறக்கணும், அதுக்கு பாஜக அரசு ஒத்து வருமா? ஏன்னா அவனா இருந்தாலும் நாங்கள் அரசியல் எந்த அரசும் வேண்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 25 வருஷம் போகாமல் இருக்கட்டும், இது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடும். தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு, இந்திய நாடாளுமன்றத்திற்கு தமிழர்களே இல்லாத, பிரதிநிதிகளே இல்லாத நாடாளுமன்றம் நடத்த முடியுமா? இவனுக்கு யாரும் வரமாட்டானுங்களே. நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டோம்ப்பா. எங்களுக்கு உச்ச நீதிமன்றம், நாங்கள் நியாயமா கேட்கிறோம், சட்டபூர்வமா கேட்கிறோம். அந்த உச்ச நீதிமன்ற ஆணையை ராணுவத்தை வைத்து அணையை தர கருணாநிதி கேட்டாரா? கயவன் கருணாநிதி கேட்கவே மாட்டான். ஏன்? மந்திரி பதவி வேணும் யாருக்கு? மகனுக்கு அழகிரிக்குன்னு அங்க போவார். கனிமொழிக்கு மந்திரி பதவி வேணும்னு ஈழத்துல சாவு வீட்டில், இளவு வீட்டில் இருந்து மகளுக்கு மந்திரி பதவி கேட்டு போவார். ஆனால் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டோம், மேலவைக்கும் வரமாட்டோம், கீழவைக்கும் வரமாட்டோம். எங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்டதில்லை, கருணாநிதி கேட்டதே இல்லை. கருணாநிதிக்கு என்ன தேவை? விளைஞ்சா என்ன, செத்தா என்ன? பல அகதியாக, ஓங்கோலிலிருந்து அகதியாக வந்த கூட்டம் ஆசியாவின் 6வது பணக்காரன். எது யாருக்கு? எங்க? ஆசியாவின் 6வது பணக்காரன் ஓங்கோல் கோஷ்டிக்கு. அப்போ நீங்க ஹோனலூர் அலாஸ்காவிலையும் திருமணம் பண்ணுவீங்க, எல்லாரும் பண்ணுவீங்க. நீங்க அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வீட்டுக்கு மேலேயே கல்யாணம் பண்ணுவீங்க. சரி, இப்போ இவ்வளோ இந்த சூழ்நிலை வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு சாதாரண பாமர மக்கள் அவனுடைய உணர்வை காட்டுறான். விஜயுடைய படங்கள் வந்து நிற்பாட்டப்பட்டது, விஜயுடைய தமிழ்ல எழுதுனால அடிப்பான், தமிழ்ல எழுதல. ஒவ்வொரு நிகழ்வும் வந்து அவங்க வந்து இருக்கும்போது இங்க ஒரு ஆள் கூட அமைதியா தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இல்ல இவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டுது. என்னன்னா மேகதான கேட்டேன். அப்படி அதாவது 2 விஷயங்க. அரசியல்வாதி ஒரு பக்கா விபச்சாரிகள், ஊடகம் அந்த அரசியல்வாதிகள் கட்டுப்பாடு இருக்கிற இன்னொரு விபச்சார நிலையம். நீங்க அரசியல்வாதிகள் தினகரன் இதை பத்தி எழுதுவானா? சன் டிவியில் சொல்லுவானா? கலைஞர் டிவியில் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்புறம் வேற எதுல சொல்லுவான்? பாஜகவினுடைய ஊதுகுழல் தான் தந்தி டிவியும் புதிய தலைமுறை. அது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அம்பானி வச்சிருக்கிறதா நியூஸ் 18 அங்க சொல்லுவானா? எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. இனமளி போதே சொல்லலையே. 5 லட்சம் பேர் கதற கொல்லப்பட்டு, உடல் சிதைக்கப்பட்டு, குழந்தை குட்டியெல்லாம் குடல் குண்டாமணியோட கிடந்தது ஒரே குழியில் 1000 பேரை போட்டு போச்சானே. அன்னைக்கே இந்த பயில சொல்லலையே. இவன் தான் குற்றவாளி. ராஜபக்சேவை விட குற்றவாளி யாரு? இந்த ஊடகங்கள் தான். ஊடகத்தை நடத்துற அரசியல் முதலாளிகள் தான். அத்தனை பேர் அக்யூஸ்டுங்க. இதுக்கு மேகதானுக்கு வந்து தீர்வே இல்லைன்றீங்க. ராணுவத்தை வைத்து திறந்தால் மட்டும்தான் தீர்வு. அதுக்கு ஒரே தீர்வு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும். இதுதான் தீர்வு. இதுதான் சரி. அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி பற்றி 2 நாளாக வந்து ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் வலை வீசுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது, ஒரு பக்கத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து ஜாமீனுக்காக வழங்கியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜி வந்து குறிவைப்பதுக்கு காரணம் என்ன? இல்லைங்க, அதாவது தாவேக்காவுடைய சட்டத்துறை குறைந்தபட்ச அறிவே இல்லாத அது ஒரு மட்டத்துறை. இந்த வழக்கு செந்தில் பாலாஜியே தன்னுடைய ஆதரவாளர்களை, மறைமுக ஆதரவாளரை வச்சு புகார் கொடுத்து அதில் முன்ஜாமீன் வாங்கியாச்சு. ஒரே குற்றத்துக்கு எத்தனை வழக்கு பதிவீங்க, எத்தனை முன்ஜாமீன் வாங்குவீங்க, எத்தனை உச்ச நீதிமன்றம் போறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? நல்லா கிளவரா பண்ணியாட்டேன். இப்போ
ஹைகோர்ட்டில் அவர் முன்ஜாமீன் தள்ளுபடி. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. நல்லா கேட்டுங்க. செந்தில் பாலாஜியை உண்மையாகவே இந்திய சட்ட அமைச்சராக ஆக்கிடலாம். எத்தனை மணிக்கு மனு தள்ளுபடி? 10 மணிக்கு. 10 மணிக்கு மனு விசாரணைக்கு வருது. 10:30 மணிக்கு தள்ளுபடி. 10:30 மணிக்கு தள்ளுபடியான பிறகு உச்சநீதிமன்றத்தில் 3 மூத்த வழக்கறிஞர்கள் 12:30 மணிக்கு அப்பீல் ஆகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்த அந்த தள்ளுபடி மனுவை நீங்கள் இங்கே இந்த பெயிலில் சேர்த்தீங்களான்னு கேட்குறாரு. எங்கே அதுன்னு கேட்குறாரு. யார்? அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. இந்த செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது, ஐயா 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய மனுவில் நாங்கள் தாக்கல் செய்துவிட்டோம் ஐயா, நீங்கள் அதை பார்த்துக்குங்க, வேண்டுமென்றாலும் தருகிறோம். நீதிபதி அதிர்ச்சி ஆகுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன கேட்குறாரு, அந்த டிஸ்மிஸ் காப்பி எங்கன்னு கேட்குறாரு. ஐயா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் உச்சநீதிமன்ற பதிவாளர்கிட்ட கொடுத்து அது கோப்பில் இருக்குயா, நீங்கள் எடுத்து அந்த கோப்பை பார்த்துங்கயா, கட்டை பார்த்துங்கயா. அவர் அதிர்ச்சி ஆகி பாவிகளா, சென்னை அந்த உயர்நீதிமன்ற காப்பி கிடைக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிரும். ஆமாம், சாதாரண நீங்கள் கோர்ட்டை பற்றி அதை பல நாள் பார்த்துருப்போம் நம்ம. நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆன கேஸு கட்டு கிடைக்கிறக்கே சாயங்காலம் ஆகும். 10:30 மணிக்கு டிஸ்மிஸ், 11:30 மணிக்கு ஃபைலிங். எங்க? உச்சநீதிமன்றத்தில். அப்போ உண்மையாகவே சட்டத்துறை யார்கிட்ட கொடுக்கணும்? செந்தில் பாலாஜி. தாவேக அரசு திரு எப்படி ஆடு திருடனை முழிப்பான்ல கிராமத்தில் சொல்லுவான், ஏண்டா கோழி திருடுற மாதிரி முழிக்கிற, கோழி திருடன் ஆடு திருடன் முழிக்கிற மாதிரி முழிக்கிற, என்னடா முழியே சரியில்லை கிராமத்தில் கேட்பான் தெரியுமா? அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான், கோழி திருடவன் ஆடு திருடுறவன். அதே போல் செந்தில் பாலாஜி உடனடியாக மனு விசாரணைக்கு வந்தது. நீங்கள் ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் கோவையை சேர்ந்தவர், பேர் வேண்டாம், அந்த அம்மா இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்காக வாதாடியவர் அப்படின்னு பாரு. செந்தில் பாலாஜிக்காக வாதாடிய ஒருவர் இப்ப எங்க இருக்காங்க? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி. அந்த அம்மா கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்க. அந்த சொல்லிட்டாங்க, இவருக்காக நான் வாதாடி இருக்கேன், அதனால இந்த வழக்கை நான் விசாரிக்கல. தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சாங்க. தலைமை நீதி பார்த்தாரு, ஐயா இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு பிணை கொடுக்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு பதிவாகி இப்போ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி உச்சநீதிமன்றம் வந்திருக்கு. அவர் பார்த்தாரு, சரி அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்ச வழக்கறிஞர் தப்பிடுவார், வெளிநாட்டுக்கு ஓடிடுவார், எங்கேயும் ஓட மாட்டார், அங்கே தான் இருப்பார், நீங்கள் எப்பொழுது கூப்பிடுங்களோ விசாரணைக்கு வருவார். அதற்கு நாங்கள் 3 மூத்த வழக்கறிஞர்கள் உத்தரவாதம், ஐயா எங்கேயும் ஓட மாட்டார்யா, சிங்கப்பூருக்கு ஓடுவார், மலை எங்கேயும் ஓட மாட்டார், அவர் கரூரில் தான் இருக்கார், விஜய் போலீஸே பிடிக்கிறதில்ல அவரை. அப்போது சரி பிணை முடியும். இந்த கூத்தெல்லாம் ஒரு நாளில் செந்தில் பாலாஜிய இந்த அரசு எதிர்கொள்ள முடியல, கோட்டை விட்டார். அப்போ உண்மையான சட்டத்தை தெரிந்தவர் யாரு? செந்தில் பாலாஜி இல்ல, சட்ட அமைச்சர் நிர்மல் குமார் அல்ல. நிர்மல் குமார் செந்தில் பாலாஜியிடம் சட்ட ஆலோசனை பெற வேண்டும். ஒரு கேஸ் எப்படி நடத்துறதுன்னு சட்ட ஆலோசனை யாருக்கிட்ட? செந்தில் பாலாஜி கிட்ட. 471 நாள் அவர் சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது தலைமைச் செயலகத்தில் அவருடைய நாற்காலி அறையும் அவருக்காக காத்திருந்ததா? நிச்சயமா அந்த ரூமை வேற யாருக்கும் கொடுக்கல. சிறைக்குள்ள இருந்து அவர் அரசு நடத்தினார், அதிகாரம் நடத்தினார், அமைச்சரவை நடத்தினார். அமைச்சர் இல்லையே தவிர அறிவிக்கப்படாத அமைச்சர். அந்த செல்போனை பூரா காலடி பூரா எடுங்க, அதே ஒரு வழக்கு, வாழ்நாள் வெளியே வர முடியாது. அதெல்லாம் செய்யல. நீங்க செந்தில் பாலாஜியை நெருங்க கூட முடியாது. செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீங்கிய பிறகும் உத்தரவுகளை செந்தில் பாலாஜி தான் பிறப்பித்துக் கொண்டிருந்தார்.
செந்தில் பாலாஜி எத்தனை உத்தரவை பிறப்பித்தார்னு நீங்கள் புழல் ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த டவரில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும். இதெல்லாம் எடுக்காம நீங்கள் உச்ச நீதிமன்றம் இல்லை ஐநாவுக்கு போனாலும் சரி பெயில் வாங்குவார் செந்தில் பாலாஜி. ஏன்? அவருக்கு திமுக வழக்கறிஞர் அணி டீமு வலுவான அந்த குழு, இந்த குழுவை போன்ற ஒரு குழுவை அமைப்பதற்கு தாவேகாவுக்கு ஒரு 100 வருஷம் ஆகும். என்ன ஆகும்? எத்தனை வருஷம்? 100 வருஷம் ஆகும். 100 வருஷம் ஆனாலும் திமுக அமைத்திருக்கிற சட்ட நிபுணர்களைப் போல ஒரு குழு 10:30 மணிக்கு டிஸ்மிஸ் ஆகுது, 11 மணிக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஃபைல் பண்ணியாச்சு. 3 மூத்த வழக்கறிஞர் ஜட்ஜு பார்க்குறாரு, என்ன ஐயா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமா, சரி எங்கே அந்த டிஸ்மிஸ் காப்பி, அதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு முடியும் உங்கள் டேபிளுக்கு வந்துருச்சியா, அவர் பதறி. இப்படி செந்தில் பாலாஜிட்ட போகிறக்கே உங்களுக்கு இவ்வளவு தடுமாற்றம். அதோட நான் ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்ல மறந்துட்டேன். காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நடுவர் மன்றம், காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு அத்தனையும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு ஹவுஸில் காவிரி செல் ஒரு பெரிய அலுவலகம், ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2023 டெல்லியை ஒரு பெரும் வெள்ளம் சூழ்ந்தது. ஆமாம், இந்த கோப்புக்கள் பூரா அழிஞ்சிடுச்சு, ஒன்றும் கிடையாது. அப்போது அதே போல் 2017 சசிகலா வழக்கறிஞர் பரமசிவம் பேரே சொல்கிறேன், அவர் வீட்டுக்கு இந்த கோப்பு போயிருக்கு, அந்த கோப்பும் அழிந்து போய்விட்டது. இப்பொழுது தமிழக அரசு வழக்கு நடத்துவதற்கு கோப்பு வேணும்னா கர்நாடகா ஹவுஸில் 3வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த கோப்பின் காப்பிகள் வாங்கப்படுகிறது. அதாவது கோப்பு சட்ட கோப்புகளையும் பாதுகாக்க தவறிடுச்சு. இவர்கள் எப்படி காவிரியை பாதுகாப்பான்? தமிழ்நாட்டை எப்படி பாதுகாப்பான்? இப்போ ஒரு ஆவணமும் இல்லை, எல்லாம் தண்ணி ஏறி அழிஞ்சு ஊறி சாக்கடையில் போயிடுச்சு, ஒரு கோப்பு இல்லை. ஏதாவது ஊடக விபச்சாரிகள் இதை செய்தியாக்கியிருக்கானா? திமுகவிட்ட விளம்பரம் வாங்குகிற ஊடக விபச்சாரிகள் இது செய்தியாக்க மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்போ இனி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், ஒரு நீதிபதியினுடைய அறிக்கை வேணும்னா கர்நாடக கிட்ட தான் கேட்கணும். கோர்ட்டில் நம்மளால கட்ட தொலைச்சிடுவான். கட்ட தொலைச்ச பிறகு என்ன பண்ணுவான், காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு கோர்ட்டில் இருந்து மறுபடியும் காப்பி எடுப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு, ஏப்பா கட்ட எங்கப்பா ஐயா, பஸ்ஸில் வரும்போது இப்போ தூங்கிட்டேயா, யார் சொல்லுவா, இப்போ இந்த குமார் சொல்லுவா, எவனையும் எடுத்துகிட்டு போயிட்டாயா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று பார்த்துக்கலாம், ஒரு 5000 செலவாகும். எங்கே கோர்ட்டில் இருக்கும், ஆப்போசிட் வக்கீல் இருக்கும், அவர்கிட்ட காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு ஒரு ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்தா அவர் கொடுத்துருவார், கட்டு கொடுத்துருவார். இப்போ யார்கிட்ட போய் கட்டு வாங்க முடியிருக்கு? கர்நாடகா. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை, தமிழ்நாட்டினுடைய பரிதாப நிலை. கட்டு வாங்குறதுக்கும் இயங்கணும், தண்ணி வாங்குறதுக்கும் இயங்கணும். இவர்களால் எதுவுமே வாங்க முடியாது. மணல் திருடர்களை தூக்கிலே போட்டால் மட்டும் இது சாத்தியம். துரைமுருகனை உட்பட பல பேர் பல ஆயிரம் கோடி மனிதாபிமானமே ஈரமே இல்லாமல் இந்த காவிரி அன்னை கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் வறண்டு போய் நீரெல்லாம் கொட்டி இனி ரத்தம் வருவதை தவிர வேறு வழி இல்லை. நிச்சயமான உங்களுடைய கருத்து தாவேக அரசு நிச்சயமாக வந்து கேட்கும். காரணம் என்னென்னா, சென்ற முறை வந்து நம்ம பேசணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த முறைகேடெல்லாம் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஷாகுல் அமீதை வந்து பணிமாற்றம் செஞ்சுருக்காங்க. அதனால் உங்கள் கருத்துக்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மக்கள்கிட்ட உண்மை சொல்கிறோம், மக்கள்கிட்ட உண்மை சொல்கிறீங்க. ஆமாம், இது இனிமேலாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலானே. நன்றி, வணக்கம்.